السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما حل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். இங்கே நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, வரம்புகளை மீறாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் கடந்த வாரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வரம்புகளை மீறக்கூடியவர்களை நேசிப்பதில்லை, வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பவனாக இருக்கின்றான். வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை கொண்டும் இழிவை கொண்டும் வேதனை செய்கின்றான். அப்படிப்பட்ட இழிவு என்பது இந்த உலகத்தோடு முற்று பெறாமல் மறுமையிலும் தொடரும் என்ற இறைவசனங்களுடைய விளக்கங்களையும் அதனுடைய ஏனைய ஹதீசுகளையும் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இதன் அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து மாயிதா 5வது அத்தியாயத்தின் 87வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும். விசுவாசம் கொண்ட மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய தூய்மையானவற்றை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தஅதது, வரம்புகளை மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். ஏனென்றால் வரம்புகளை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அப்ப அல்லாஹ் நேசிக்காத ஒரு காரியம்தான் வரம்பு மீறுதல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வரம்பு மீறுதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்துல குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை அழைக்கின்றான்? விசுவாசம் கொண்டவர்களை அழைக்கின்றான். திருக்குர்ஆனுடைய பல வசனங்கள் பொதுவாக எல்லாரையும் பார்த்து பேசும், சில வசனங்கள் மூமின்களை மட்டுமே பார்த்து பேசும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, பொதுவாக கூறக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், இன்ஃபார்மேஷனா இருக்கட்டும், இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் குர்ஆன் சொல்லும். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து விட்டால் ஒரு ஆசிரியர் மாணவர்களே என்று அழைப்பது போல், இந்த மாணவர்களே என்று ஆசிரியர் அழைப்பது விவசாயிகளை பார்த்து கொண்டு பள்ளிக்கூடத்தில் பெயர் பதிவு செய்யாமல் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறானே அந்த சிறுவனை குறிக்காது. ரெண்டு சிறுவர்கள், ரெண்டு பேரும் ஏறத்தாழ 10-15 வயசு. ஒருத்தன் பள்ளிக்கூடத்துல போய் நான் படிக்கிறேன்னு சொல்லி பெயரை பதிவு செஞ்சிருக்கிறான். அவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்துல இந்த நாள்ல பள்ளிக்கூடத்துக்கு வரணும், இந்த நாள்ல உனக்கு தேர்வு இருக்கிறது, இத்தனாவது வகுப்பு நீ படித்துக் கொண்டிருக்கின்றாய், இது முறையாக படித்து இதற்குரிய தேர்வை நீ எழுதுனேன்னு சொன்னால் அங்கிருந்து தேர்ச்சி பெற்று நீ அடுத்த வகுப்புக்கு செல்வாய். இது பள்ளிக்கூடத்துடைய சிஸ்டம். இது பெருசா சொல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எங்க இருக்கிறான், அவன் விவசாய வேலை பார்த்துக்கொண்டு பள்ளிக்கூடத்து பக்கம் போகவில்லை. இப்போ மாணவர்களே என்று ஒரு ஆசிரியர் அழைத்தால் இந்த பையனை தான் குறிக்கும், அந்த பையனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே போல நாளை ஒரு முக்கியமான ஒரு தேர்வு இருக்கின்றது, இந்த ரெண்டு பசங்களும் தெருவில் விளையாட்டு இருக்கிறாங்க, ஆசிரியர் அங்கிருந்து சைக்கிள்ல வர்றாரு. இந்த மாணவன் பயப்படுவான். ஏன்? ஒருவேளை நாளைக்கு நம்ம இந்த தேர்வுல மதிப்பெண் ஏதாச்சும் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா காதை பிடிச்சிக்குவாரு. பொலம் பிடிக்கிறது இல்ல, நமக்கு அதுதானே பழக்கம். காதை பிடிச்சிட்டு ஏன்னா ரோட்ல விளையாட தெரியுது, ஒழுங்கா வீட்டுல உட்காந்து பச்சைக்கு படிக்க தெரியல என்று இந்த ஆசிரியர் கேட்பார் என்ற அச்சம் இந்த மாணவனுடைய உள்ளத்தில் நாளைய தேர்வும் அங்கிருந்து தூரத்தில் வரக்கூடிய ஆசிரியரின் சைக்கிளும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அதே பக்கத்துல இன்னொரு மாணவன் அதே ஏஜ்ல நின்று இருப்பான், அவனுக்கு எந்த சலனமும் இருக்காது, ஆசிரியரை பற்றி எந்த பயமும் இருக்காது. ஏனென்றால் அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகல, பேரை பதிவு பண்ணல. அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைக்கிறான் என்று சொன்னால், இந்த வசனத்தை செவியிடும் பொழுது யார் ஆமனுவாக இல்லாமல் விசுவாசம் கொள்ளாமல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பாமல் இருக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு இந்த வசனம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒப்புக்கொண்டவன், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய வாழ்வை செயல்படுத்துவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு இந்த வசனம் சொல்லுகின்றது, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும்ங்கறான். அல்லாஹ் தூய்மையானவற்றை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ஹலால் ஆக்கின எதுவுமே தூய்மை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது.
என்ன அது அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், இதுல இவ்வளவு கிருமிகள் இருக்கு சொல்லுங்க. ஒண்ணு எடுத்துருவாங்க. அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்த விஷயங்களை ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து இதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான், ஆனால் இது மனிதனுக்கு உண்ணுவதற்கு தகுதியற்றது சொல்லுங்க. அல்லது இது சாப்பிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது சொல்லுங்க. எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. அல்லாஹ் ஹலாலாக்கியவை அனைத்தும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தையிபாத் என்று சொல்றான், தூய்மையானவற்றை தான் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான். அப்ப இப்படி ஒன்றை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளக்கூடாது. மாட்டு இறைச்சி எனக்கு உடம்புக்கு சூடு, ஒத்துக்காது, உண்மையிலே இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ நான் சாப்பிடாம இருக்கலாம், தப்பு கிடையாது. இதை நான் ஹராமாக கருதக்கூடாது. சாப்பிடவே மாட்டேன், தொடவே மாட்டேன், அல்லது நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று ஹராம் என்ற ஸ்டேஜுக்கு நீங்க ஹலாலானதை கொண்டு போக கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தேன் வந்து தான் சாப்பிடும் பொழுது தன்னுடைய ஒரு மனைவிக்கு அந்த தேனுடைய வாடை பிடிக்கவில்லை, இனிமே நான் தேனை சாப்பிட மாட்டேன் என்ற முடிவு கொள்ளும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கண்டிக்கின்றான். அல்லாஹ் ஹலாலாக்கி ஒன்றை நீங்க எப்படி ஹராம் ஆக்கிக்கலாம் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். அப்போ ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா எவ்வாறு கண்டிக்கிறான் என்பதிலிருந்து நமக்கு அழகான அதுல படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலா தஅதது, நீங்கள் வரம்புகளை மீறாதீர்கள். ஏன் மீறினா என்ன, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்று சூரத்து மாயிதா 5வது அத்தியாயத்தின் 87வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப வரம்பு மீறுதல்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த இடத்தில் அல்லாஹ் ஒன்றை சொல்லி இருக்க அதற்கு மாற்றமாக செயல்படுவது பொதுவான ஒரு வரம்பு மீறல் தான். இதில் கடுமையானது இருக்கின்றது, லேசானது இருக்கின்றது, மன்னிக்கக்கூடியது இருக்கின்றது, தண்டிக்கக்கூடியது இருக்கின்றது, போனா போட்டு விடப்போக்கூடியது இருக்கின்றது. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் எப்படி செயல்படுத்தினார்கள் என்பதை வைத்துதான் நாம முடிவு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம வரம்பு மீறுதல் என்பது ஒரு பொதுவான ஒரு சொல் கிடையாது. அவரவருடைய அறிவை பொறுத்து அது வேறுபடும். அவரவர்களுடைய வயதை பொறுத்து அது மாறுபடும். அதே போல வயதுக்குரிய தண்டனைகள் என்பது உலக சட்டத்திலையும் இருக்கின்றது. ஒரு 45 வயசுல இருக்கிற ஒருத்தர் கொலை செஞ்சிடறார், 13 வயசுல ஒரு சிறுவன் கொலை செஞ்சிடறான், 2 பேரும் கோர்ட்டுக்கு போனா 2 பேரும் சமமா தண்டனை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இப்ப பருவ வயதிற்கு கீழே இருந்தீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்கு அது தண்டனை என்பது என்னவாக இருக்கும்? சீர்திருத்த பள்ளியாக இருக்குமே தவிர சிறைச்சாலையாக இருக்காது. அப்போ வயதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு என்ன செய்கின்றது? வரம்பு மீறினாலும் தண்டனையில் வேறுபாடு இருக்கின்றது. அதே போல ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல் தவறாக பார்க்கப்படுகின்றது, தப்பாக பார்க்கப்படுகின்றது, வரம்பு மீறலாக பதிவு செய்யப்படுகின்றது. ஒரே காரியத்தை நம்ம ஒரு 3 பேர் போய் செய்கின்றோம், அவருக்கு அது தப்புன்னே தெரியாது, தவறுன்னே தெரியாது, திடீர்னு செஞ்சிடறாரு. அவருடைய தவறு அல்லாஹ் அந்த இடத்திலேயே மன்னிக்கப்படலாம். இன்னொருத்தருக்கு கொஞ்சம் தெரியும், இல்லாட்டி கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் அந்த இதுல செய்யறாரு, அவர் செஞ்சது தப்பு. அப்ப அவர் என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். எத்தனையோ தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். சில தப்புகளுக்கு நீங்க தௌபா செய்ய வேண்டும். அதே இடத்தில் இன்னொருவர் அதே காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வினால் அது வரம்பு மீறுதலாக பதிவு செய்யப்படுகின்றது. காரியம் ஒன்றுதான். ஏன் என்று கேட்டால் இவருக்கு அதை பற்றி நல்லா தெரியும். இவருக்கு தெரியும். சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்ன அழகா புரியும். வரதட்சணை விபச்சாரம் என்பது ஒரே விதமான குற்றம் தான். ஒரு திருமணமானவன் செய்தாலும் திருமணம் ஆகாதவன் செய்தாலும் அந்த குற்றம் என்பது ஒன்றுதான், செயல் ஒன்றுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? திருமணம் ஆகாதவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு அலைக்கும் ஸலாம் கசையடி கொடுங்கள்ங்கிறாங்க. திருமணமானவன் செஞ்சு அவனை கல்லெறிந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஏன்? இந்த சம்பவம் என்னங்கிறது உனக்கு தெரியும், அவன் அதை பற்றி தெரியாதவன், நீயோ இதை பற்றி தெரிந்தவன். அப்ப ஒரே செயலாக இருந்தாலும் இரு சாராருக்கும் உள்ள அந்த தண்டனையுள்ள வேறுபாடுகளை இஸ்லாம் ஏன் அங்கே சொல்லுகிறது என்று சொன்னால், மொட்டையாக இந்த தவறுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால் நம்ம சொல்ல முடியாது. ஒரு தாய்க்கு சொத்து இருக்கின்றது, அதுல கணவனுக்கு என்ன கிடைக்கும் நீங்க கேட்டா சொல்ல முடியாது. பிள்ளைங்க இருந்தா வேற, பிள்ளைங்க இல்லாட்டி வேற, பாகப்பிரிவினைல. அப்ப நீங்க முட்டையாக ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் இஸ்லாத்துல என்ன செய்ய முடியாது? தீர்ப்பு பெற முடியாது. அதே போல ஒரு தரப்பு வாதத்தை சொல்லியும் நீங்கள் தீர்ப்பு பெற முடியாது, தீர்ப்பு பெறவும் கூடாது. அல்லாஹ்வுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றாங்க, ஒரு கண்ணை கையில் எடுத்துக்கொண்டு கண்ணு ஒருத்தன் அடிச்சு வெளில வந்துருச்சு, அந்த கண் வெளியே கையில் எடுத்துக்கிட்டு வர்றான், என்ன என்ன அடிச்சுட்டாருன்னு கேட்கிறான். அப்போது நீங்கள் அவனுக்கு தீர்ப்பு வழங்கி விடாதீர்கள். ஏனென்றால் அவன் 2 கண்களை பறி கொடுத்திருக்கலாம். அவனை கூப்பிட்டு விசாரிங்க. அவன் 2 கண்ணையும் இவன் போட்டு தள்ளிட்டான், பதிலுக்கு இவன் 1 கண்ணை தான் போட்டான். அப்ப யாருக்கு நீங்க தீர்ப்பு வழங்குவீங்க? அப்ப நீங்க 2 பக்கமும் நீங்க விசாரிக்கணும். அப்போ வரம்பு மீறுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு செயலை வைத்து இது வரம்பு மீறுதல் என்று நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. உலக பார்வையும் அப்படி அல்ல, உலக சட்டங்களும் அப்படி அல்ல. ஒரு தவறு என்பதை முதல்ல பார்ப்போம். கிளாஸை போட்டு உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து? கிளாஸ் கதவுக்கு பின்னால் இருக்குது. கதவை திறந்தா கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இதை தப்பா யாராச்சும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே பையன் கிளாஸ் உடைச்சு ஒண்ணு சொல்லி கிளாஸ் கால் உதைக்கிறான்.
அப்ப ரெண்டாவது உடைச்ச கிளாஸுக்கு நம்ம விடுவோமா? விட மாட்டோம். அப்ப ரெண்டு இடத்துலயும் கிளாஸ் தான் உடையுது. அப்ப ஒண்ணு தெரியாம உடையுது, ஒண்ணு வேணும்னு உடையுது என்று நம்ம ஒரு வீட்டிலேயே நம்ம எப்படி அந்த குழந்தைகளை நாங்க தண்டிக்கின்றோமோ, கண்டிக்கின்றோமோ, இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தண்டிக்கின்றான், கண்டிக்கின்றான், கோபித்துக் கொள்ளுகின்றான், தண்டனை கொடுக்கின்றான். வேரோடு அந்த சமுதாயத்தை அழித்து வரம்பு மீறிய பல சமுதாயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? தலைகீழாக புரட்டி விட்டான். இதெல்லாம் முற்காலத்தில் நடந்திருக்கின்றது. அப்ப காலகட்டங்களை பொறுத்தும் இது நிகழும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் யார் முற்றுமுழுமா அந்த சமுதாயத்தை எல்லாம் அழிக்க மாட்டான். ஏன்? அவங்கதான் கடைசி நபி. இந்த உம்மத்து இறுதி நாள் வரைக்கும் இருக்கும். ஆகவே எப்படி கடந்த காலத்தில் பல தூதர்களுடைய காலத்தில் வரம்பு மீறியவர்களை வேரோடு மண்ணோடு மல்லாக அழித்தானோ அப்படி இந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்து ஒட்டுமொத்தமாக ஒரு தவறிலே போக மாட்டார். 100% பேர் சேர்ந்து ஒரு தவறான காரியத்தை செய்ய மாட்டாங்க. சிலர் தவறு செய்தால் சிலர் அதை கண்டிக்கக்கூடியவர்களாக, கண்டனம் தெரிவிப்பவர்களாக என்னுடைய உம்மத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குறிப்பாக அறிவுரைகள் என்று எடுத்துக்கொண்டால் குர்ஆனுடைய அந்த எச்சரிக்கைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நமக்குரியது எனக்குரியது என்றுதான் நாம எடுத்துக்கொள்ளணும். ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறோம். இந்த வசனத்தை அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். இந்த செய்தி யாரை பார்த்து சொல்றான்? என்னை பார்த்து சொல்றான். நான் குர்ஆனை எடுத்து படிக்கும் போது அல்லாஹ் என்னை பார்த்து பேசுகின்றான். அல்லாஹ் என்னிடத்தில் பேசுகின்றான். குர்ஆனுக்கு பேர் அதானே, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சொல். அல்லாஹ் பேசுகின்றான். யாரோடு பேசுகின்றான்? யாரெல்லாம் அதை எடுத்து படிக்கின்றோமோ அவர்களோடு அல்லாஹ் பேசுகின்றான். அப்ப அல்லாஹ் என்னோடு பேச வேண்டும் என்று சொன்னா நான் குர்ஆனை எடுத்து பார்க்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்ன உடனே நாம அதை வச்சுட்டு இப்படி இந்த உலகத்துல யார் இந்த காரியத்தை செய்கின்றார்கள், அது நல்லதா இருந்தா கேட்டா இப்படி நம்ம பார்க்க கூடாது. நாம செய்கின்றோமா? நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். இந்த சர்க்குலர் என்னை சார்ந்தது, இந்த செய்தி எனக்கு உரியது, இதற்குரிய விசாரணை எனக்கு மட்டுமே மறுமையில் இருக்கின்றது என்று நான் அஞ்சுதான் என்னுடைய செயல்பாடுகளை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வரம்பு மீறி இருப்பாங்க. ஆனா வரம்பு மீறுதல் என்பது தெரியாது. இது எப்படி சுட்டி காட்டுவது, எப்படி அவர்களுக்கு புலப்படுத்துவது என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்தந்த சந்தர்ப்பங்களில் தான் அந்த சமுதாயத்திற்கு உபதேசம் செய்தார். ஹதீஸ்கள் எல்லாம் என்ன? முற்காலத்தில் நடந்த சம்பவங்களா? எந்த ஒரு ஹதீஸும் முற்காலத்தில் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனி இஸ்ராயீல் காலத்தில் சம்பவம் நடந்து சொல்லுவாங்க. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹதீஸ்கள் தான். மற்ற எல்லா ஹதீஸ்களும் நிகழ்கால சம்பவங்களை ஒட்டி சொல்லப்பட்ட அறிவுரைகள் தான் ஹதீஸ்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கட்டும். சாதாரணமா பாக்குறோம், இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த சின்ன சின்ன கிளிப்புகள் வருது. வீடியோ எல்லாம் ஒரு வீடியோ இப்ப சமீபத்துல வந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பையன் இப்படி போடுறான், என்னடா காலைல செருப்பு இல்லாம போறேன், வாங்க போறேன் அப்படின்னு. என்ன கடை இங்க இருக்கு, இங்க எங்க போறேன், இங்கதான் பள்ளிவாசல் இருக்குங்கிறான். அதோட முடிஞ்சது. நான் சிந்திச்சு பார்த்தேன், சமுதாயம் எங்கே சென்று கொண்டு இருக்கின்றது? இதுக்கு என்ன அர்த்தம்? காலில் செருப்பு இல்லாம ஒரு பையன் ஓடி வர்றான், அந்த காலை காட்டுறான், ஓடி வர்றதை காட்டுறான். இன்னொரு பையன் எங்கடா ஓடுற செருப்பு இல்லாம அர்ஜென்டான்னு கேட்கறான். அதுக்கு செருப்பு வாங்க போறேன் அப்படிங்கிறான். நான் செருப்பு வாங்க கடை எங்க இருக்குன்னு சொன்னா இங்க பள்ளிவாசல் இருக்குங்கிறான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையிலே இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இன்னைக்கு வெளியில வரும்போது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஏன் ஞாபகம் வந்துச்சுன்னா, பல வருடங்களுக்கு முன்னாலே ஒரு புரோகிராம்ல போகும் பொழுது ஒரு பள்ளிவாசல் புது ஏரியா, அங்க போன உடனே நான் ஒரு செருப்பை ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு செருப்பு வேற இடத்துல வச்சேன். இதே ஒரு சகோதரர் பார்த்துட்டு இருக்கிறாரு. தொழுது முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய செருப்பு காணும். அவருடைய செருப்பு காணா போயிடுச்சு. மறுபடியும் அந்த செய்தியை சொல்லும் பொழுது நான் போகும்போது பார்த்தேன், நாசலிகான் ஒரு செருப்பு இங்கேயும் ஒரு செருப்பு அங்கேயும் வச்சாரு, ஏன்னு யோசிச்சா இப்பதான் புரியுது அப்படின்னாரு. திருடுறவன் தேடி திருட முடியாது, அதனால புது இடத்துக்கு போது அப்படி வச்சிடணும். ஒரு சில நம்ம கழட்டுவோம், யாராச்சும் உதவி செய்யறதுக்கு சாட்சோட போறதுக்கு நம்ம செருப்பு பயன்படுத்துவாங்க, அது வேற பிரச்சனை. ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியே செருப்புகளை திருடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்து விட்டால், அடக்கம் செய்துவிட்டு சென்ற பிறகு அந்த கஃபன் துணிக்காக அந்த குழியை பறித்து அந்த துணியை திருடியவர்கள் உண்டு. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அளவு வறுமை, அந்த அளவுக்கு அவர்களுக்கு வறுமை. அந்த துணியை எதுக்கு திருடுறாங்க? அந்த துணி வாங்குறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்ல, அவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு வறுமையில் ஒருவன் திருடினால் அவனை உடனே நாம தண்டித்து விடுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சொல் செயல் அங்கீகாரம் என்பது அப்படியே மனிதனுடைய வாழ்க்கையோடு பிணைந்த செய்திகளாக இருக்கின்றன. சின்ன ஒரு விஷயம் பாருங்க, ஒருத்தர் சொல்றார், அந்த சஹாபி அறிவிக்கிறார், நாங்கள் பஞ்சத்தால் அடிபட்டு இருந்தோம், பஞ்சம் எங்களை மிகவும் வெகுவாக தாக்கி இருந்தது, உண்ணுவதற்கு எதுவுமே இல்லை. நான் போகக்கூடிய வழியில ஒரு தோட்டத்தை பார்த்தேன். அந்த தோட்டத்துக்குள்ளாரே கனிகள், காய்கறிகள், தானியங்கள் என்னெல்லாமோ இருந்துச்சு. அதன் உள்ளே நுழைந்தேன். நான் கிடைத்ததெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன். என்னுடைய பசி தணிந்தது. அதற்கு பிறகு சிறிது தானியத்தை எடுத்து என்னுடைய ஆடைகளை நான் சேகரித்துக் கொண்டேன். பிள்ளைங்களுக்கோ அல்ல அடுத்த வேலைக்கோ சொல்லுங்க எடுத்துக்கொண்டேன்.
வெளியில வரும்போது தோட்டத்துக்காரர் என்னை பிடித்து விட்டார். பிடிச்சிட்டு அவன்கிட்ட கொடுக்கறது என்ன இருக்கு, 2 அடியை போட்டு என்னுடைய ஆடை என்னிடமிருந்து பறித்துக் கொண்டார். நான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இது போல என்னுடைய பகுதியிலே பஞ்சமும் பட்டினியும் இருக்கின்றது, பசி என்னை வாட்டி வதைத்தது. ஆகவே நான் என்னுடைய தோட்டத்திற்கு போனேன், அங்கிருந்து சாப்பிட்டேன். அங்கிருந்து சிறிது தானியத்தை என்னுடைய ஆடையில் எடுத்துக்கொண்டு வெளியிலே வரும் பொழுது அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என்னுடைய ஆடையை பறித்துக் கொண்டார். இப்போ இவர் என்ன செய்திருக்கிறாரு? திருடி இருக்கிறார். திருட்டுக்கு என்ன தண்டனை? குர்ஆனை எடு, இந்த வசனத்தை படி, ஆளை கூப்பிடு, கையை வெட்டு. இப்படிதான் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை சித்தரிக்கிறாங்க. இஸ்லாத்தை இப்படிதான் கொண்டு போறாங்க. ஒரு விஷயத்தை போட்டு இன்னொரு விஷயத்தை எடுத்து போட்டு இதுவும் அதுவும் ஒரு வார்த்தையில வேறுபாடு இருக்கும். அப்ப அல்லாஹ் பொய் கூறுகின்றானா அல்லது அல்லாஹ்வுடைய பொய் கூறுகின்றாரா அப்படின்னு சொல்லி போட்டுறான் ஒரு படத்தை போட்டு. படிக்கிறவனுக்கு இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய முரண்பாடு பாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து என்ன முரண்பாடு இருக்கின்றது? அப்ப அந்த சஹாபி சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஒரு வார்த்தையும் பேசவில்லை. தோட்டத்துக்கு சொந்தக்காரரை அழைத்தார். அழைத்து மக்கள் பஞ்சத்தால் வாடக்கூடிய நிலையிலே மக்களுக்காக நீங்கள் விட்டு கொடுக்க கூடாதா? இதான் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்டா வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து ஒரு சில தோட்டம் சாப்பிட்டாலும் விட்டுருவாங்க, எடுத்துட்டு போனா விட மாட்டாங்க. அப்ப எடுத்துட்டு போனது தண்டிக்கக்கூடியதுதான். ஆனா அந்த நிலைமை, அந்த இடம், அந்த நபர் இதையெல்லாம் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துக்காரரே ஒண்ணும் சொல்ல முடியாது, அவருடைய பொருள், அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறாங்க. பஞ்சத்தால் மக்கள் பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த கஷ்ட காலத்திலே நீங்கள் மக்களுக்காக விட்டு கொடுக்க கூடாதுன்னு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த திருட்டு என்று பார்க்கப்படுகின்றதா? இல்லை. இப்படித்தான் அறியாமை காலத்துல இறந்தவர்களுடைய அந்த கஃன் ஆடையை திருடக்கூடியவர்களும் இருந்தார்கள். ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் இந்த காரியத்தை செய்கின்றார். ஆனாலும் அந்த காரியத்தை விசுவாசம் மன்னிக்கின்றாங்க, தொடர்ந்து செய்யக்கூடாது என்று கண்டிக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையை ஏற்படுத்தி தருவாங்க. அதே நீங்க வந்து பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போக மாட்டாங்க. அதை பற்றிய முழுமையான ஒரு தீர்வையும் ஒரு அழகான ஒரு நடைமுறையும் எடுத்துக்காட்டும். உலகம் உள்ளளவும் அது எல்லோருக்கும் பயனளிக்கும். இப்படித்தான் எல்லா சம்பவங்களும் இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் வரம்பு மீறி இருக்கின்றான், ஒரு தோட்டத்திலே நுழைந்திருக்கின்றான், சாப்பிட்டு இருக்கின்றான், அதற்கு பிறகு கொஞ்சம் ஆடையிலும் திருடி இருக்கின்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தண்டிக்கவில்லை. இது இந்த ஒரு இடத்தை பொறுத்து. அதுதான் இடம் பொருள் ஏவல் என்பது போல்தான் இந்த வரம்பு மீறுதலை, ஒரு செயலை பார்த்து இவன் வரம்பு மீறி விட்டான் என்று நாம சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல நாம என்ன சொல்றோம்? இந்த இடத்துல செருப்பு திருட போற மாதிரி ஒரு செய்தியை வந்து காமிச்சு அதை வந்து பரப்புறாங்க என்று சொன்னா, இங்க வந்து எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றங்கள் இருக்கின்றது, எவ்வளவு பெரிய வரம்பு மீறுதல் இருக்கின்றது. அப்போ ஒரு செய்தியை நீ மக்களுக்கு வந்து சொல்லும்போது எதை சொல்லுகின்றாய்? எந்த ஒரு சமுதாயத்துக்கு நாம் என்ன அறிவுரை வந்து சொல்லுகின்றோம்? பள்ளிவாசலுக்கு போறவன் என்ன செருப்பு திருட தான் போவானா? அப்ப அது எப்படி அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ற மாதிரியும் அதை பார்த்து நம்ம சிரிச்சுட்டு நம்ம வந்து கடந்து போனோம்னு சொன்னா நம்மளும் குற்றவாளி. அப்ப அதெல்லாம் அந்த மாதிரியான வீடியோ வரும்போது நம்ம அதை வந்து கண்டிக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட சிறுவர்கள் யார், எந்த ஊர் என்று தெரிந்து அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யணும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பதற்கு கூட பொய் சொல்லாதீர்கள்ங்கிறாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன சொன்ன, சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் அப்படின்னு விட்டுருவோம். ஜோக்குக்கு நீங்க வந்து பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லி சிரிக்க வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க வைக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லித்தான் சிரிக்க வைத்தார்கள். ஒரு கிழவியாக இருந்த ஒரு சஹாபி பெண்மணியை பார்த்து, இந்த கிழவியெல்லாம் எங்க சொர்க்கம் போக போகுதுன்னாங்க. ஏன் நான் என்ன பண்ணேங்க போது, இல்ல அல்லாஹ் தஆலா உங்களை குமரியா தான் அனுப்புவான்னு சொன்னேன். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நகைச்சுவை இருந்திருக்கின்றது. ஆனால் அங்கே பொய் இல்லை. பொய்யை சொல்லி ஒரு நகைச்சுவை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு முஸ்லிமுக்கு கிடையாது. ஆகவே ஒரு ரீல்ஸ் ஒண்ணு நான் போடுறேன் என்று சொல்லி அங்கே வந்து நெகட்டிவான ஒரு பாத்திரத்தை உருவாக்கி அதை நாம வந்து ஒருவன் திருட போகிறான் என்ற ஒரு தகவலை சொன்னால் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு விலாசமாக, சமுதாயத்துக்குரிய ஒரு அடையாளமாக மாறுகின்றது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் வந்து யாசித்து வருகின்றார், பிச்சை கேட்டு வர்றாரு. பிச்சை கேட்டு வர போடுங்க அனுப்புங்கன்னு போகாம இவர் ஏன் பிச்சை எடுக்கிறார்? இனிமேல் இவர் பிச்சையே எடுக்கக்கூடாது என்ற நிலையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன செய்யறாங்க, நமக்கு செய்தி காட்டுறாங்க. அவரை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, நீங்க ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படிலாம் சொல்லாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது. அப்ப இதைத்தான் யாசிப்பவர்களுக்கு என்று நாம் உபதேசமாக சொல்லணும். எங்கே ஒரு யாசிக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தாலும் இந்த ஹதீஸை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். கேட்கறது கேட்காது அவங்களுடைய விருப்பம். எத்தி வைப்பது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. அப்ப அவங்க நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க. அவர் சொல்லும்போது யோசிச்சு பார்த்து, எங்க வீட்டுல ஏதோ ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு துணி தோல் பை என்னமோ இருக்குங்கிறார், போய் அதை எடுத்துட்டு வாங்குறாங்க. அப்ப தன்னிடத்தில் ஒன்று இருக்கும் பொழுது பிறரிடத்தில் யாசிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அந்த கொண்டு வந்து 2 பாத்திரத்தை எடுத்து நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதை இங்க வந்து விற்கிறேன், நான் என்ன விலைக்கு நீங்க வாங்கிக்குவீங்கன்னு மக்கள்கிட்ட ஏலம் விடுறாங்க. 5 திரகம் வாங்கிக்கிறேங்கிறாங்க, அல்லது 10 திரகம் வாங்கிக்கிறேங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு தெரியும் இல்லை எவ்வளவு மதிப்பு இவ்வளவுதாங்கிறது புரிஞ்சு போச்சு. அடுத்ததாக என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக யாரேனும் இதை அதிகப்படுத்துங்கள்ங்கிறாங்க.
ஏன்னா பொருளுக்காக அதிகப்படுத்த முடியாது, அல்லாவுக்காக அதிகப்படுத்துங்களுக்கு இன்னொருத்தர் 10 15 திரகம் தரேன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு அந்த ரூபாயை வாங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் போய் இந்த காசுல ஒரு கோடாரி ஒண்ணு வாங்கிட்டு வாங்குங்கிறாங்க அந்த சஹாபிய. அப்ப சஹாபியுடைய உடலை பார்த்திருக்கிறாங்க, திடகாத்திரமாக இருக்கிறாங்க. இது ஒரு கை இல்லாத கால் இல்லாத ஒரு நம்ம போய் கோடாரி வாங்கிட்டு சொல்லிடக்கூடாது ஹதீஸ் படிச்சுட்டு. அவருடைய உடலை பார்க்கிறாங்க, அவன் இளைஞனாக இருக்கிறான், திடகாத்திரமாக இருக்கிறான், உழைப்பதற்கு தகுதியுடனாக இருக்கிறான், போய் கோடாரியை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரங்களால் போய் வாங்கிட்டு வரைக்கும் புடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு புடியை தன்னுடைய கரங்களால் போட்டு கையில கொடாரி கொடுக்குறாங்க, இந்தா விறகு வெட்டி பிழைத்துக் கொள் அப்படிங்கிறாங்க. போயிட்டாரு. சில நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு, என்ன விசேஷங்கள் சொல்லும்போது எல்லா இடத்துல 15 திரகம் இருக்கின்றது, உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வயிறார நல்லா இருக்கிறேன், மீதி 15 ரூபா வேலை கையில வச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில உன்னுடைய முகத்திலே சதையில்லாமல் நீ எழுப்பப்படுவதை விட இது எவ்வளவு சிறந்தது தெரியுமா? இது அப்ப சொல்லல, அது எந்த உபதேசத்தை எப்போது சொல்ல வேண்டும் என்ற அந்த வேரியேஷனை பாருங்க, அந்த காலகட்டத்தை பாருங்க. பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதை சொல்லல, அது ஏறுமா? ஏறாது. நம்ம எந்த நேரத்துல எதை சொல்லணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என தர்மை சகோதரர்களே. கண்ட இடத்துல நாம எல்லா வார்த்தைகளையும் எடுத்து கொட்டி விடக்கூடாது, பிறருடைய மனம் புண்படும்படி பேசிவிடக் கூடாது. ஒரு வயதான ஒரு முதியோரை போய் கோடாரி வாங்கிட்டான்னு சொல்லி நீங்க புடியை ரெடி பண்ணிடக்கூடாது. மழையே இல்லாத ஊர்ல விறகம் வெட்ட முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. கடற்கரை பிரதேசத்துல இருக்கிறாரு, அவர் கோடாரியா போட்டு தர முடியும்? அவருக்கு ஒரு வலையோ அல்லது ஒரு மீன்பிடி தூண்டலையோ கற்றுக் கொடுக்கலாம். அப்ப இதுல இருந்து நாம சட்டங்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு நாம முயற்சி பண்ணி விடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிச்சை எடுக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி அமைக்கிறாங்க. தொடர்ந்து உழைத்து உண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. உழைப்பு என்று வரும்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை உதாரணமாக காட்டுவாங்க. என்னுடைய சகோதரர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய கரங்களால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணக்கூடிய உணவு தான் ஹலாலானது. அவனுடைய வேர்வை சிந்தி அவன் வாங்கக்கூடிய அந்த காசு என்பது அதுல என்ன ஹராம் இருக்குது, எவ்வளவு தூய்மையானது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உழைத்து உண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. ஆகவே தர்மி சகோதரர்களே, எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் விதித்த சட்டங்களை மீறுவது என்பது 3 விதமாக இருக்கும். ஒன்று அது தவறாக இருக்கும், அல்லது தப்பாக இருக்கும், அல்லது வரம்பு மீறுதலாக இருக்கும். ஆக இந்த 3க்கு நாம தான் பதில் சொல்லி ஆகணும். அப்ப நாம் ஒரு காரியத்தை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்து விடாமல் நின்று நிதானமாக யோசித்து அந்த காரியத்துல நாம செயல்பட வேண்டும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு காணாமல் போன அல்லது கண்டெடுக்கப்பட்ட பொருள், இப்ப நம்ம போறோம், இதுல ஒரு பொருள் கிடைக்குது, இதை பற்றிய சட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு விவரிக்கின்றாங்க. அப்ப இந்த இடத்தையும் மக்களுடைய அந்த வரம்பு மீறுதல் என்றால் என்னவென்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் சொல்லி காட்டுகின்றார்கள். செயலால் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள், இப்படிலாம் நீங்க வரம்பு மீறாதீங்க, இது உங்களுக்கு தேவையற்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சுட்டி காட்டுறாங்க. இது புகார்ல பல இடங்கள்ல இந்த ஹதீஸ் வருது. நம்ம போறோம், ஒரு பொருள் கீழே இருந்து எடுக்கின்றோம், ஒண்ணு இதை காணாமல் போன பொருள்னு சொல்லுவோம், அல்லது கண்டெடுத்த பொருள்னு சொல்லுவோம், எப்படியும் விளங்கிக்கங்க. அப்ப நான் போற ஒரு பொருள் கிடைக்குது, இதை நான் என்ன செய்யணும்? இஸ்லாத்துல நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தங்களுக்கு ஒரு பொருள் கீழே கிடந்து கிடைத்தால், இந்த உலகின் எந்த பகுதியில் கீழே கிடந்து ஒரு பொருள் கிடைத்தாலும் அதுக்கு ஒரு சட்டம். மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ளார ஒரு பொருள் கிடந்து அதுக்கு வேற சட்டம். இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மஸ்ஜிதுல் ஹரமை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் கிடந்தா அதை நாம எடுக்கவே கூடாது. அது உரியவர்கள் தான் அதை எடுக்கணும் தவிர நாம நம்ம கையால் எடுக்கணும். இது ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு உள்ள சட்டம். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறீங்க, அங்க ஒரு 100 ரூபா கிடக்குதுன்னா நீங்க என்ன செய்யணும்? அங்க செக்யூரிட்டிக்கு இருக்கக்கூடிய கூப்பிட்டு கிடக்குன்னு தான் சொல்லணும். இல்லாமல் நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை தொடரவே கூடாது என்பது மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ள சட்டம். ஆனா வெளியில நீங்க வந்தீங்கன்னா அந்த உலகத்துல ஒரு காணாமல் போன ஒரு பொருள் கிடைத்தால், கண்டெடுக்கப்பட்ட ஒரு பொருள் கிடைத்தால், இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இப்போ ஒரு பொருள் இருக்கின்றது, 2 நாள் அழுகி போயிடும், இதை என்ன செய்ய முடியும்? அதுக்குள்ளார பயன்படுத்தி ஆகணும். இதே ஒரு வாட்ச் ஒண்ணு கிடக்குது, அது கெட்டு போகாது, இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதை காய வச்சு பதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, பட் போட்டா கிடக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒரு பொருளை கண்டெடுத்தால் அதை பற்றி அறிவிப்பு செய்யுங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைச்சிருக்குது அப்படின்னு அறிவிப்பு செய்யுங்க. அந்த அறிவிப்பை கேட்டுக்கொண்டு யாராச்சும் வந்தா அவர்களுக்குரிய பொருளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். இப்படி நான் எத்தனை மாசம் வைக்கணும், எத்தனை நாள் வைக்கணும், எத்தனை வாரம் வைக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓராண்டு வரை அதை நீங்கள் பாதுகாப்பீர்கள், உங்களால அது முடியும். 1 வருஷம் வரைக்கும் அதை வச்சிருங்க, அதை பத்தி போகும்போதெல்லாம் சொல்லிட்டு இருங்க, எனக்கு ஒரு வாட்ச் ஒண்ணு தெருவில் கிடைச்சுப்பா, யாராச்சும் தான் சொல்லுங்க, அது உரியவர்கள் வருவாங்க, வந்தா அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓராண்டு ஆகியும் அதை யாரும் பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதை உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்கின்றாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் அதை பயன்படுத்திடுவோம். இப்ப நம்ம கீழே போறோம், ஆரஞ்சு ஒரு பெட்டி கிடக்குது, இதை எடுத்து 1 வருஷமா வைக்க முடியும்? இது ஒரு 4 நாள் அழிந்து போகக்கூடிய பொருள்.
அப்ப இதுக்கு என்ன சட்டம்? அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, பாலைவனத்தில் ஒரு ஆடு கிடைக்கின்றது, அதை நான் என்ன செய்வது? ஆடு வழி மாதிரி வந்துருச்சு, ஒரு ஆடுக்கு வந்துருச்சு, கிடைச்சிருச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது உன்னுடைய சகோதரனுடையது. அவ வேற பொருளை ஒரு வருஷம் பாதுகாக்கிற மாதிரி ஆட்டை பாதுகாக்க சொல்லி கட்டாயப்படுத்தல, உன்னுடைய சகோதரனுடையது. அப்ப என்னுடைய சகோதரனுடையது நான் என்ன செய்யணும்? என்னால் முடிந்தால் பாதுகாக்கலாம். எனக்கு அந்த வசதி இருக்கு. ஒரு ஆட்டு மந்தை இருக்கு, ஒரு ஆடு இருக்கு. என்ன கஷ்டம்? விட்ட மந்தையோடு இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் அதையும் என்னால் பாதுகாக்க முடியும். நீங்க 18வது பிளாட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆடு கிடைக்குது, நீங்க அதை கட்டி வச்சிருப்பீங்க. அப்ப நீங்க அதை பாதுகாக்க முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது உன்னுடைய சகோதரனுடையது, நீ அதை விட்டால் ஓநாய்க்கு இரையாகிவிடும். ஓநாய் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது மேல்ட்டாங்க. அப்படின்னா என்ன? பிரியாணி போட சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஆடு கிடைத்தால் உங்களுக்கு முடிஞ்சா அதை பாதுகாத்து நீங்க கொடுங்க, இல்லைன்னு சொன்னா நீங்க சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை. இது அழுகக்கூடிய பாதுகாக்க முடியாத பொருட்களுக்குரிய சட்டம். பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் ஒரு வருஷம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வருஷம் ஆகி யாரும் வராட்டிதான் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததாக அதை ஆக்கிக் கொள்ளுங்கிறாங்க. உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஆயிடுது, அதை நீங்க பயன்படுத்துற எந்த தப்பும் கிடையாது. வெரி கிளியர் சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு சட்டம் புரிஞ்சு போயிடுச்சு. எளிமையாக அழுகக்கூடிய, கெட்டு போகக்கூடிய, பாதுகாக்க முடியாத பொருளா இருந்தா அதை நாம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா நம்ம வச்சு பிறருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பாதுகாக்கக்கூடிய பொருளா இருந்தா ஓராண்டு பாதுகாக்கிற சட்டம் தெளிவுபடுத்தப்படுகின்றது. இன்னொருத்தர் ஏன் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, பாலைவனத்துல ஒரு ஒட்டகம் கிடைச்சா நான் என்ன செய்யணுங்கிறாரு. இதைத்தான் வரம்பு மீறுதல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இப்படி கேட்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் சிவந்து விட்டன. இப்ப நம்ம கேட்கிறோம், வெளியில போறோம், ஒரு வாட்ச் ஒண்ணு கிடக்குது, என்ன செய்யணும் சொல்லலாம். ஒரு தங்க நகை ஒண்ணு கடந்துருச்சு, ஒரு நெக்லஸ், வளையல், என்ன செய்யணும்னு கேட்கலாம். வெளியில ஒரு ட்ரெய்லர் கிடைக்குது, பெரிய ட்ரக் கிடைக்குது, பஸ் கிடைக்குதுன்னு சொன்னா கோபம் வராது? அப்படித்தான் அந்த ஒட்டகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு சொல்றாங்க, அது தன்னுடைய குளம்புகளால் தன்னுடைய எஜமானை அடையும் வரை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆடும் ஒட்டகமும் ஒண்ணு கிடையாது. ஆடு ஓநாய்க்கு வேட்டையாகிற மாதிரி ஒட்டகம் ஒண்ணு ஓநாய்க்கு வேட்டையாகாது. அது தன்னுடைய எஜமானை, தன்னுடைய குளம்பு இருக்குது, அதுக்கு பாலைவனத்தில் நடக்கும், அது தன்னுடைய எஜமானை அடையும் வரை தன்னை அது பாதுகாத்துக் கொள்ளும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் அப்படி கோபப்பட்டது கிடையாது. அப்ப இந்த இடத்தில் சமுதாயம் வரம்பு மீறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் சிவந்து அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த காணாமல் போன சமுதாயத்திற்கு நிறைய பேருக்கு சட்டங்கள் தெரியாதனால ஒரு பொருள் கிடைச்சா என்ன செய்யணும், எது செய்யணும் தெரியாம கூட அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஆகவே திரும்பி சகோதரர்கள், இது போன்ற நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் மக்களுக்கு போய் சேரணும். இந்த ஹதீஸ் இருக்கின்றது, புகாரில் இருக்கின்றது. எத்தனை சமுதாய மக்களுக்கு தெரியும்? நிறைய பேர் இதை பற்றி தெரியாதவர்களே இருக்கின்றாங்க. அதே போல என்ன செய்வார்கள்? வரம்பு மீறக்கூடிய விஷயங்களிலே சமுதாயம் ஒரு சட்டத்தை தெரியாமல் வரம்பு மீறுவார்கள். அது எப்படி வரம்பு மீறுவார்கள்? சத்தியம் செய்யறதுல நம்ம சமுதாயத்துல எல்லாருக்கும் தமிழ்ல ஒரு பழமொழி வரும், சத்தியம் செய்வது சர்க்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சத்தியம் என்பது ஒரு சிலர் எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் பண்ணுவாங்க, இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. எது எடுத்தாலும் என்னது சத்தியம்தான், பிஸ்மில்லாவே சத்தியம்தான். சத்தியமா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? சத்தியமா, சத்தியம் என்பது உண்மை என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது. சத்தியம் என்பதற்கு உண்மை என்ற அர்த்தமும் இருக்கிறது. சத்தியமே வெல்லும், சத்தியமே ஜெயவே என்று சொல்லி உங்களுக்கு நீதி கோர்ட்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மை வெல்லும் அர்த்தம். ஆனா அந்த அர்த்தத்தில் நம்ம சத்தியம் என்றதை சொல்லுகின்றோம், சத்தியமிட்டு சொல்லுகின்றோம். அப்ப இப்படி சத்தியம் செய்வது பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் சர்வ சாதாரணமாக அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம், படிப்பு மேல சத்தியம், சாமி மேல சத்தியம், இது மாதிரி எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சத்தியம் பண்ணிக்கும். ஆனா ஒரு முஸ்லீம் இப்படி சத்தியம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சத்தியம் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வின் மீதே தவிர வேற எந்த ஒரு பொருளை கொண்டும் சத்தியம் செய்யக்கூடாது. இப்ப நம்ம எல்லாம் குர்ஆனை வச்சுதானே போய் சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படுவதற்காக குர்ஆனை ஒரு சில இடங்களை காட்டியிருப்பாங்க. ஆனால் குர்ஆன் மீது சத்தியம் என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹலஃப கைரில்லாஹி ஃபஹுவ அஷ்ரக, யார் ஒருவன் அல்லாஹ் அல்லாதவற்றில் சத்தியம் செய்கின்றானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான்ங்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இதற்கு மாற்றமான ஒரு செயல் மதீனா வாசிகள்கிட்ட நடந்துட்டு இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்தால் அவன் இணை வைத்து விட்டான்னு சொல்றாங்க. இந்த தகவல் யூதர்கள் வரைக்கும் போகுது. அதுல ஒரு யூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் செய்து சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்கள் மக்கள்ல சிலர் காபாவின் மீது சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு அவரு. உண்மையிலே அங்க நடந்துட்டு இருக்குது. வல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று ஏதேனும் ஒன்று நிகழ்விலே பேசுவது என்பது அந்த அரபுலக மக்களிடத்திலே அறியாமை காலத்தொன்று இருந்து கொண்டு வருகின்றது.
அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அப்பதான் விசாரிக்கிறாங்க, அப்பதான் அதை கவனிக்கின்றாங்க. இப்படி ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா? அப்போ அப்படின்னா மக்காவுல இல்ல அந்த பழக்கம், மதீனாவுல இருந்திருக்கு. மக்காவுல தான் விசுவாசம் தெரிஞ்சிடும். அப்போ மதீனாவுக்கு இந்த பழக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அப்படி கேட்கும், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல சத்தியம் பண்ணா ஆமா அல்லாஹ்வுடைய ஆலயம் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம எப்படி குர்ஆன் மீது சத்தியம் சொல்றோம், அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுவோம். குர்ஆன் மீது சத்தியம் செய்வதும் தவறுதான். குர்ஆன் மீது கையை வைத்து அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படுவதற்காக கொண்டு வந்து காமிப்பாங்க. சத்தியம் என்று வாயால் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. நான் குர்ஆன் மீது சத்தியம் பண்ணா, நான் பொய் சத்தியம் பண்ணா இந்த குர்ஆன் என்ன செய்யும்? ஒண்ணும் பண்ணாது. அம்மா மேல சத்தியம்னு சொன்னா அம்மாவுக்கு எப்படி தெரியும் நான் பொய் சொல்றேன்னா உண்மை சொல்றேன்னா சொல்லி, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் பொய் சொல்லுகின்றனா உண்மை சொல்லுகிறேனா என்று சொல்லி, அப்ப நான் பேசுவதை பற்றிய அறிவில்லாத ஒன்றின் மீது சத்தியம் செய்வதனால் எந்த பயனும் இல்லை. பயன் இல்லை என்று அல்லாஹ் விட்டு விடுவதில்லை. என் மேல செய்யக்கூடிய சத்தியத்தை இன்னொரு பொருள் மேல செய்தியா என்று அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தண்டனைக்குரிய குற்றம். அதுக்கு நீங்க பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். ஆகவே சத்தியம் செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சத்தியம் செய்வது முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை பொங்கல் கிடையாது, அது நரக நெருப்பு. ஆகவே அதை நாம் அஞ்ச வேண்டும். அப்ப சத்தியம் செய்வது காபாவின் மீது நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்க கேள்விப்பட்டிருக்கின்றேன். இனிமேல் நீங்கள் அப்படி சத்தியம் செய்யாதீர்கள். வல் காபா என்று சொல்லாதீர்கள், வல் ரப்புல் காபா என்று சொல்லுங்கள். காபாவுடைய இறைவன் மீது சத்தியம். அதை விட்டு ஒரு பழக்கம் ஒரு மக்கள்கிட்ட இருக்கும் பொழுது அது நபிசாதம் முற்றிலும் விளக்க மாட்டாங்க. அதையும் சேர்த்துக்க. காபாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இறைவனா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவன் தான் இறைவன். ஆனாலும் அவரிடத்தில் இந்த பழக்கத்தையே அப்படியே என்ன செய்யறாங்க, லேசாக திசை திருப்பி சரியான வழியில சொல்லி காட்டுறாங்க. இந்த காபாவின் இறைவன் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள் என்று அன்றில் இருந்து அந்த மக்களுக்கு திருத்தி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே எனதருமை சகோதரர்களே, சத்தியம் என்பது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யக்கூடாது. வேற வழியே இல்லாத சில இடங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வும் சொல்றான், சில இடங்கள்ல அவங்க சத்தியம் பண்ணி தான் இதை சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட தருணம் வந்து விட்டால் அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்றுதான் ஒரு முஸ்லீம் சொல்ல வேண்டும். அப்படி ஏதேனும் ஒரு சத்தியத்தை சொல்லியோ செய்தோ மனதில் நினைச்சு கொண்டோ பிற்காலத்தில் அவனால் அந்த சத்தியத்தை செயல்படுத்த முடியாமல், நடைமுறைப்படுத்த முடியாமல், அந்த சத்தியத்தை அவன் மீறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டால் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், சத்தியம் செய்யக்கூடியவர்களை பற்றி சூரத்து மாயிதாவின் 89வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். அவர் சத்தியத்தை மீறிய காரணத்திற்காக 10 பேருக்கு அவர் உண்ணக்கூடிய சராசரியான உணவு கொடுக்கணும். பரிகாரம் பாருங்க. சத்தியம் செஞ்சதுக்கு நீ எனக்கு 2 ரக்காத் தொழுன்னு அல்லாஹ் சொல்லல. சத்தியத்துல மீறினவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், 10 பேருக்கு உணவு கொடு அப்படிங்கிறான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்? உணவு இப்படிப்பட்ட உணவு என்று இல்லை. சராசரியாக நான் என்ன சாப்பிடணும், ஒரு அரசனாக இருந்தால் அவன் சாப்பிடுற மாதிரி 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு ஏழையா இருந்தா அவன் சாப்பிடுற மாதிரி 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்ப அவனுடைய உணவை பொறுத்துதான் அவனுடைய தண்டனையும் இருக்கின்றது. ஆகவே நடைமுறைக்கு சாத்தியமானவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், தண்டனையாக அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் 10 பேருக்கு உணவு வழங்குங்கள், அல்லது அந்த 10 பேருக்கு ஆடை வாங்கி கொடுங்கள். ரெண்டுல உங்களுடைய விருப்பம், நீங்க எது வேணாலும் செய்யலாம். 10 பேருக்கு ஆடை வாங்கி கொடுங்க. அதுவும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அதுக்கும் எனக்கு இல்லை, இது எதுவுமே முடியாது என்று விட்டால் நீங்கள் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வரம்புகளை மீறாதீர்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அப்போ நீங்க ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது சத்தியம் செய்தல் என்பது அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்தால் அது வரம்பு மீறல். அதை தெரியாமல் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் காலத்தினால செஞ்சுட்டு இருந்திருப்போம். இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம், இத்தனை நாளா குர்ஆன் மேலதானே சத்தியம் பண்ணிட்டு இருந்தோம், அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கிறோமே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு கேட்டா இதுக்கெல்லாம் எந்த தீர்வும் கிடையாது, இதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவோம். ஏன்னா நீங்க தெரியாம அதை சொல்லி இருக்கலாம். தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த செயலை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது வரம்பு மீறுதல். ஆக வரம்பு மீறுதல் என்பது எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரே போல இருப்பதில்லை. அது இடத்துக்கேற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும். வயதுக்கேற்றவாறு, அவருடைய அனுபவத்துக்கேற்றவாறு, அவருடைய அறிவுக்கேற்றவாறு ஒரு காரியத்தை ஒரு மனிதர் செய்கின்றார். அவர் அதனால வரைக்கும் அது தவறுனே தெரியாது. அதே மார்க்கம் இந்த உலகத்திலே நாம மனிதன் அவன் தெரியாது, வெகுளி மனுஷன் அவருக்கு ஒண்ணு தெரியல விட்டுரு, தவறுதான், தப்புதான், தண்டனைக்குரிய குற்றமாகவும் இருக்கும். ஆனாலும் நாம் எளிமையாக அவர்களை மன்னித்து விட்டு விடுவோம். காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய அறியாமை வைத்து நாம் நாமே அப்படி மன்னிக்கும் பொழுது படைச்ச அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டானா? அப்ப குற்றங்களுக்குரிய தண்டனை என்று சொல்லும் பொழுது யாருக்கு எந்த குற்றத்துக்கு எந்த தண்டனை என்பதை பார்க்காமல் இந்த குற்றத்தை நாம் செய்திருக்கின்றோமா,
நம்மை அல்லாஹ் தண்டிப்பானா மன்னிப்பானா இந்த அச்ச உணர்வு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே எச்சரிப்பது என்னவென்று சொன்னால், சில காரியங்களை சொல்லி அந்த சட்டங்களை சொல்லி அதை முறையாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நாடக்கூடிய இடத்துல இது அல்லாஹ்வின் வரம்புகளாகும். தில்க ஹுதூதுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுவான். இவை யாவும் அல்லாஹ்வுடைய வரம்புகளாகும். லா தஅதது, இதை நீங்கள் மீறி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்வான். அப்ப இதை முறையாக படித்து விளங்கி சட்டத்தை தெரிந்த ஒருவன் அதை வரம்பு மீறினால் அல்லாஹ் எப்படி அவனை மன்னிப்பான்? ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அப்போ ஏன் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அன்ஆம் 119வது வசனத்துல சொல்றான், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் அறிவான். நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல எப்படியோ எத்தனையோ நூற்றுக்கணக்கு பேர் ஒருத்தர் கொலை செய்வான். அவன் அதுக்கப்புறம் தௌபா செய்வான். அல்லாஹ் அவனை மன்னிப்பான். மறுமையில பாத்தீங்கன்னா அவன் சொர்க்கத்துல இருப்பான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த மனுஷன் சொர்க்கத்துக்குரியவனா? காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொலை செய்தவனும் சொர்க்கத்தில், கொலை செய்யப்பட்டவனும் சொர்க்கத்தில். இன்னொருத்தர் சொல்றாங்க, கொலை செய்யப்பட்டவனும் நரகத்தில், கொல்லப்பட்டவனும் நரகத்தில் அப்படிங்கிறாங்க. எப்படி இது சாத்தியம்? எப்படி சாத்தியம்? ரெண்டு பேரும் எப்படி? ஒரு குற்றவாளியும் குற்றம் செய்தவனும் சொர்க்கத்துல, அதே மாதிரி ஒரு குற்றவாளியும் குற்றம் செய்தவனும் அந்த குற்றத்திற்கு ஆளானவனும் பாதிக்கப்பட்டவனும் நரகத்துல என்பதற்கு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறியாமை காலத்தில் மூமினை ஒருவன் கொலை செய்கின்றான். பத்ர் போர் எடுத்துக்கோ. பத்ர் போர்ல சில சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க. கொலை செய்தது யாரு? மக்கத்து காஃபிர். இப்ப இந்த கொல்லப்பட்ட பத்ர்ல கொல்லப்பட்ட சஹாபாக்களுக்கு சொர்க்கம். மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், வலா தகூலு மை யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாஉ இந்த ரப்பிஹிம் யுர்ஸகுன். இன்னொரு இடத்துல சொல்றான், வலாக்கின் லா தஷ்உரூன், அவர் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு தெரியாது. ரெண்டு இடத்துல சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. அப்ப அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அது குறிப்பாக பத்ர் போர்ல அவங்க மாற்று கருத்து நமக்கு சொல்லவே முடியாது. அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். இந்த கொலை செய்த காபிராக இருந்தவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பத்ர் போரில் கலந்து கொண்ட எத்தனையோ மக்காவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா மரணித்தவர்களை தவிர இது எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசியா காலித் பின் வலீத் வரைக்கும் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்துக்கு வருவதை நாம் பாக்குறோம். அப்ப காலித் பின் வலியால் கையால் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க தெரியாது. அப்ப காலித் பின் வலீத் இல்லாம எங்க உரியவர்? சொர்க்கத்துக்குரியவர். அப்போ கொல்லப்பட்டவர்களும் சொர்க்கத்தில், கொலையாளியும் சொர்க்கத்தில். காலித் பின் வலீதும் சொர்க்கத்துல, அதனால் மரணித்த அந்த சஹாபாக்களும் சொர்க்கத்துல. ஆனா அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில தெளிவுபடுத்துகின்றான், இவ்வாறான இரு சாராரை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கும் அவருடைய உள்ளத்தில் இருந்து குரோதத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான்னு ஒரு வசனத்துல சொல்லி காட்டணும். அதான் இதெல்லாம் இருந்தாலும் மறுமையில சந்திக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்ன ஏற்படும்? இதனால நம்மளை கொண்டான். ஆனா சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சாத்தியம் இல்லை. அது கூடாது. அவங்க நண்பர்களாக அப்படியே அண்ணன் தம்பியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குரோதத்தை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான். பார்க்கும்போது நீங்க அண்ணன் தம்பி அங்க போவீங்க, அவங்களோட உள்ளத்துல அது இருக்காது. இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சாதாரண விஷயம் கிடையாது இது. அதே போல இரண்டு முஸ்லிம்கள் ஒருவன் மற்றவனை கொல்வதற்கு வாள் எடுத்து போர்ல ஈடுபட்டு விட்டார்கள். அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவரை கொன்று விடுகின்றார். இப்ப இந்த கொலையாளி எங்க உரியவர்? நரகத்துக்குரியவர். காரணம் என்ன? ஒரு முஸ்லிமுக்கு எதிராக முஸ்லிமை கொன்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவம், கொல்லுவது குஃப்ருங்கிறாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு முஸ்லிமை திட்டுறான், ஹதீஸ் தெரியாது. இதை பற்றி நாளை அல்லாஹ் விசாரிப்பான் என்ற கவலை கிடையாது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த செய்தி அவனுடைய காதுக்கு மேபி சென்று அடையவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் ஜும்மா மேடைகள். ஜும்மால சொல்லணும் இதெல்லாம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஏசுவது பாவம், ஒரு அண்டை விட்டார், தவறு செய்து விட்டார், அதை முறையாகத்தான் நீங்க டீல் பண்ணணும், ஏசக்கூடாது, அவரை திட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஒரு அடியானை இன்னொரு அடியான் திட்டலாமா? ரெண்டு அண்ணன் தம்பி வீட்டுல ஏதாவது பிரச்சனை, ஏன்பா ஒரு தாய் வயிற்றுல போட்டு ஏன்பா அடிச்சுக்கிறேன், போங்க போங்கப்பா பக்கத்துல விட்டு வர்றவர் சாதாரண அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருவாரு. ஆனா சாதாரண விஷயம் கிடையாது, அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். ரெண்டு பேருக்கு ஒரு முடிச்ச கொண்டு போடுவாரு, ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அப்போ நீங்க கொஞ்சம் அப்படி கண்ணு மூடி பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு தாய் வயிற்றுலதான் பிறந்திருக்கிறோம். அப்புறம் என்ன பிரச்சனை? அப்ப அந்த பிரச்சனையை சர்வ சாதாரணமாக நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஆனாலும் ஒரு மூமின் என்ன செய்யறான்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்டுகின்றான், சந்தர்ப்பத்திலே வாளை உருவிடுகின்றான், கொன்று விடுகின்றான். இப்போது இந்த கொலையாளி எங்கே போவான் என்று சொன்னால், மார்க்க அடிப்படையில, மார்க்க சட்ட அடிப்படையில இவன் நரகத்துக்குரியவன். புரியுது? கொல்லப்பட்டவன் நரகத்துக்கு போகணும். அவன் கொல்லப்பட்டிருக்கிறான், அநியாயமா ஒரு சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறான்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இவனும் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வாள் எடுத்தான், அவனுக்கு வாய்ப்பு மிகைத்து விட்டது, அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் கொன்று விட்டான், இவனுக்கு சான்ஸ் கிடைச்சா இவன் அவனை போட்டிருப்பான், இவனுடைய எண்ணமும் அவனை கொல்ல வேண்டும் என்பதுதான். ஆகவே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஏசுவது பாவம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொல்லுவது குஃபுர். குஃபுர் என்ற இறை நிராகரிப்புக்கு ரெண்டு பேரும் வாள் எடுக்கும் போதே வந்துட்டாங்க. இங்க கொல்லுதல் கொல்லாததெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரெண்டு பேரும் வாள் எடுத்தான் பார், உருவனா பார், அப்போ அந்த ரெண்டு ஸ்டேஜ்க்கு அவங்க வந்துட்டாங்க, குஃபருக்கு ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஆக இவர்கள் இருவருமே நரகத்துக்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, ஒரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கும் உள்ள தொடர்புகளை பார்க்கும் பொழுது கொல்லப்பட்டவனும் சொர்க்கத்துக்கு போகின்றான், அந்த கொலையாளியும் சொர்க்கத்துக்கு போகின்றான், இன்னொரு சந்தர்ப்பத்தில் கொல்லப்பட்டவனும் நரகத்திற்கு போகின்றான், அந்த கொலையாளியும் நரகத்திற்கு போகிறான் என்று சொன்னால் இந்த இடம் பொருள் ஏவல்களை நாம் எவ்வாறு விளங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணங்களை கொண்டும் நடைமுறை செயல்களை கொண்டு நமக்கு விவரிக்கிறார்கள் என்று சொன்னால், எனது அருமை சகோதரர்களே, இதைத்தான் சூரத்து அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 119வது வசனத்திலே வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் அறிவான், அவருடைய உட்பொருள் நீங்கள் அறிய மாட்டீர்கள். இது அர்த்தம் தானே? அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் உங்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் விளங்க முடியாது. ஒரு காரியத்தை வைத்து நீங்கள் அதற்கான தண்டனையோ அதனுடைய செயல்களையோ நீங்கள் முடிவு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கின்றான். ஆகவே மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில தொடர்ந்து பல சட்டங்களை சொல்லி காட்டுகின்றான். முற்காலத்தில் வாழ்ந்த சிலர் செய்த சில செயல்களை சுட்டி காட்டுகின்றான். அதுல ஒன்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஓரினச் சேர்க்கை. இது மிகப்பெரிய ஒரு வரம்பு மீறல். ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக உலகின் பல நாடுகள் இதை சட்டமாக்கி விட்டன. ஒரு ஆண் இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. இந்தியாவில அனுமதிச்சிருக்காங்களா? சமீபத்துல இந்தியாவில கூட சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இது எங்கே சென்று கொண்டிருக்கின்றது இந்த உலகம்? நாகரிகம் என்று எதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? இஸ்லாம் எந்த காலகட்டத்தில் இது தடை செய்தது? நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே இஸ்லாம் இதை தடை செய்கின்றது. அப்ப மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு தவறை செய்கின்றான். எப்படி செய்யறான் தெரியாது, காரணம் சைத்தான், நமக்கு தெரியும். ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தவறை செய்யறான், திருடுறான், பொய் சொல்றான், கொலை செய்யறான், ஏதாச்சும் ஒண்ணு புதுசு புதுசா டிசைனா உட்கார்ந்து யோசித்து தவறுகளை செய்கின்றான். ஆனா இவை எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் ஏற்கனவே என்ன செய்கின்றது? தீர்வை சொல்லி இருக்கின்றது. அப்ப ஓரினை சேர்க்கை என்பது ஒரு வரம்பு மீறுதல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 81வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்று உலகின் பல்வேறு நாடுகள் அதை அங்கீகரித்திருந்தாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள் அதை தவறு என்று விளங்கி இருக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் அதை செய்ய மாட்டான். ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான்? இந்த உலகத்திலே ஓரின சேர்க்கையில் ஈடுபட மாட்டான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய இனத்தை அந்த ஒரு ஆணின் ஒரு ஆணும் கல்யாணம் பண்ண மாட்டான். எந்த ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காது என்ற ஒரு தெளிவான நாகரிகம் இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தப்படுவதும் அதற்கான விலாசத்தை கொடுப்பதும் அதற்குரிய தண்டனையை கொடுப்பதும் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. வேறு யாரிடத்திலும் இது இல்லை. இதை விட ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயத்தை இந்த காலகட்டத்திலே எதை கொண்டு நீங்கள் அடையாளம் காட்டுவீர்கள்? சிந்திச்சு பாருங்க. இதுல நாம வெளியில சொல்லும் போதுதான் மத்தவங்களுக்கு புரியும். முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு வசனத்தை எடுத்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவது, அல்லது இஸ்லாம் ஒரு தீவிரவாதம் என்று சொல்லுவது, அல்லது இஸ்லாம் ஒரு பயங்கரவாதம் என்று சொல்லுவது, அல்லது இஸ்லாம் ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லுகின்றது. எத்தனை சட்டங்களை இஸ்லாம் வகுத்தது? அடிமை விடுதலை செய், அடிமை கூட சத்தியத்துக்கு அடிமையை விடுதலை செய்து வந்துச்சு. ஏன்? அடிமை தலையே இல்லாமல் போக வேண்டும். ஒரே கட்டத்தில் நீங்க அடிமைகள்லாம் விட்டுருங்கன்னா அந்த அடிமை எங்க போவாங்க? போக முடியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும். அதனால் இஸ்லாம் படிப்படியாக அடிமைகளை வைத்துக் கொண்டே காலம் கழித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பல வரலாறுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிமைகளை வைத்து எல்லா காரியங்களையும் செஞ்சிருக்கிறாங்க. இப்படித்தான் இஸ்லாம் காலத்துல இருந்துச்சு. அவன் இஸ்லாம் என்ன செய்கின்றது? எந்த ஒரு பாவம் ஏதாச்சும் ஒரு தவறுன்னு சொன்னா அதற்கு கஃபாராவாக பரிகாரமாக முதல்ல ஒன்று அடிமை இருந்து அவனை விட்டுரு. இதைத்தான் சொல்லு. இதனால என்ன லாபம்? ஒரு மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமானவனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த அடிமை தலையை கலைத்ததும் இஸ்லாம் தான். அதே போல அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்ணடிமையையும் கலைத்தது இஸ்லாம் தான். அதே போல ஓரினை சேர்க்கை கூடாது என்று தெளிவாக இன்றளவு உலகத்திலே சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். அதை எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் அங்கீகரிக்காது. எந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலும் அந்த திருமணத்தை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்று சமீப காலத்தில இந்தியாவிலும் இது போன்ற சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அடிப்படையில் நாகரிகமானவர்கள்,
எந்த அடிப்படையில் மனித குலத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னால் அது மன்னர் ஆட்சி, இஸ்லாத்திற்கு விரோதமானது என்றெல்லாம் மக்கள் இன்று வந்து பேசிக் கொள்கின்றார்கள். ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியில் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கின்றது? அப்ப எந்த ஆட்சியா இருந்தாலும் எதுல நன்மை என்பதை வந்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு எது நன்மை செய்கின்றது, எந்த மக்களை வந்து சுதந்திரமாக வாழ விடுகின்றது, எந்த மக்கள் தூய்மையானவற்றை உண்ணுவதற்கான வழிவகை செய்கின்றது, எந்த மக்கள் வந்து சுதந்திரமாக இந்த உலகத்திலே நடக்க வேண்டும், திருட்டு, கொலை, கொள்ளை, பயம் போன்றவற்றிலிருந்து எந்த சமுதாயம் பாதுகாப்பாக வாழ்கின்றது, இப்படித்தான் நாம வந்து பார்க்கணுமே தவிர கண்மூடித்தனமாக இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் திருக்குறானுடைய வசனங்களில் இருந்து நாம் தெளிவை கொடுக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவை பேணுதல், உடன்படிக்கையை பேணுதல் போன்ற பல்வேறு செயல்களை வரம்பு மீறுதல் என்று சுட்டி காட்டுகின்றான். அந்த வசனங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், அடுத்த அமர்வுல வந்து பார்ப்போம். ஆகவே வரம்புகளை மீறுதல் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வடிவமைத்துக் கொடுத்த, கற்றுக் கொடுத்த, நம்மை எச்சரித்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை எனக்கு நன்றாகவே தெரிந்து அதை நான் செயல்படுத்தினாலோ, அந்த இடத்தில் நான் வந்து அந்த காரியத்தை செய்ய எண்ணினாலோ அல்லது செயல்பட்டாலோ அது ஒரு வரம்பு மீறுதல் என்பதை நாம் உள்ளத்தில் என்ன செய்யணும், ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இது போன்ற வரம்பு மீறக்கூடிய செயல்களை நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு முறையாக உபதேசம் செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி மக்களிடத்திலே இந்த வரம்பு மீறுதல் என்றால் என்னவென்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு அல்லாஹ்வுடைய உபதேசங்களை எடுத்து கூறி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும்.